ஆனது நாளைக்கு என்ன ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். விஜய் காவேரியோட கல்யாணத்தை பார்க்குறக்கு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டுருக்க வீக் ஆஃப் ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தாத்தா அவங்க சித்தி சித்தப்பாலாம் முடிவெடுத்த விஷயத்தை பற்றி விஜய்கிட்ட போய் தாத்தா பேசுவார். விஜய், நான் ஒரு விஷயம் வந்துட்டு பேசலான் இருக்கேப்பா. ஆனால் உன்னோட முடிவு என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நீ இதுக்கு சம்மதிச்சு தான் ஆகணும். நான் பண்ண தப்புக்கு ஒரு பரிகாரமாக நான் இதை நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, என்ன தாத்தா நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் தான் சொன்னேன்ல நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டான்னு. நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, உடனே இல்லைப்பா, நீயும் காவேரியும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி இருக்க போகிறீங்க? கண்டிப்பாக காவேரிக்கு எல்லா ஞாபகமும் வந்ததுக்கப்புறம் தான் நீயும் காவேரியும் சேர்ந்து வாழணும். இல்லை வந்துட்டு அந்த குழந்தைக்கும் அம்மாவோட பாசம் கிடைக்குங்கிறதுக்காக எவ்வளோ வருஷ காலம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது. இது ஒரு நிரந்தரமான தீர்வாக எனக்கு தெரியல விஜய். அதனால தான் நான் முறைப்படி போய் சாரதா கிட்ட பொண்ணு கேட்டு திரும்பி வந்து காவேரிக்கு உன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கேன். நீயே யோசிச்சுப்பாரு, காவேரிக்கு இப்போ உன் மேலேயும் சரி குழந்தை மேலேயும் சரி ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. ஆனாலும் நம்ம அந்த பொண்ணோட விருப்பத்தையும் கேட்கணும். காவேரிக்கு வந்து இப்போதைக்கு ஞாபகம் வரதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சாத்தியமாக படலை விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, தாத்தா இல்லை தாத்தா, வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பானை உடஞ்ச கதையாக ஆயிடக்கூடாது. முதல்ல காவேரிக்கு எல்லா ஞாபகங்களும் வரட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். நானே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, என்ன விஜய் சொல்லிகிட்ருக்க? நேற்றுக்கே பார்த்தில்ல அம்மு எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு. உனக்கு வேணால் பொண்டாட்டி வேணான்னு இருக்கலாம், ஆனால் அந்த குழந்தைக்கே ஒரு அம்மா இப்போ தேவைப்படுதுப்பா. அந்த பொண்ணு என்ன நினச்சதோ ஏதோ தெரியல, காவேரி மேலே அவ்வளோ உயிராக இருக்குது. நம்ம என்ன அம்முக்கிட்ட சொன்னோமா காவேரி தான் அவங்க அம்மான்னு? அதுக்குள்ளேயும் உருவாயிருக்கு ஒரு உறவு இருக்குது தெரியுமா? அதுதான் அம்மா பொண்ணுக்கான பாசம் உறவுங்கிறது. அதை யாராலையும் நம்ம மறுக்க முடியாது. தயவு செய்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்க விஜய். நான் போய் சாரதா கிட்ட பேச தான் போகிறேன் இதை பற்றி. இப்போதைக்கு நீ கல்யாணம் வேண்டாம். நீ வந்து காவேரி கூட மெதுவாக சேர்ந்துக்கலான்றதுக்கெல்லாம் காலமும் கிடையாது, நேரமும் கிடையாது. இப்போ 35 வயசாகுது. நீ எவ்வளோ நாளைக்கு வந்து பொண்டாட்டி இல்லாமல் இருப்ப? அதை பார்த்துக்கிட்டே நானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். இப்போ காவேரி உன் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் உன் முகத்தில் நான் இவ்வளோ சிரிப்பும் உன் வாழ்க்கையில் திரும்பி சந்தோஷத்தையும் பார்க்குறேன். இந்த சந்தோஷம் எப்போவுமே நீடிக்கணும்னு நினைக்கிறேன் விஜய். அதுதான் இப்போ எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு சால்வ் ஆகிடுச்சுல்ல. இந்த பசுபதி தொல்லையும் இல்லை, அவன் பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை காவேரிக்கு பழைய ஞாபகங்களாக வரணும் தானே. நீ அவள் கூட சேர்ந்து வாழ ஆரம்பித்தா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்ல, உடனே விஜய் சொல்லுவார், நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க தாத்தா, நான் எனக்காக இல்லைனாலும் அம்முக்காக இதை சம்மதிச்சு தான் ஆகணும். ஏன்னா எனக்கே தெரியுது ஒரு அம்மா இல்லாமல் நம்ம குழந்தை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுது. இப்போ கண்ணு முன்னாடியே அம்மா இருக்கும்போது கூட அவளுக்கு ஏன் அந்த பாசம் கிடைக்காம இருக்கணும்? ஆனால் இது காவேரி என்ன சொல்லுவான்னு தெரியல, எப்படி சம்மதிப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த விஷயத்தில் நான் வந்து எதுவும் பேசலை தாத்தா. நான் பேசினேன்னா அது தப்பாக இருக்கும். ஏன்னா நான் அவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு மர்ஜ் ஆகிட்டு இதுக்காக தான் நான் பழகினேன்னு சொல்லிட்டு காவேரி தப்பாக நினைப்பான். ஒருவேளை அவளுக்கு ஞாபகங்களே வரலன்னா கூட அவளுக்கு அந்த தாட்டு தான் வந்து கடைசி வரைக்கும் நிற்கும். அதனால் இதை நான் இன்டென்ஷனாக பண்ண மாதிரி ஆகிடும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் அத்தைக்கிட்ட போய் சொல்லுங்கள். அத்தையோட அபிப்பிராயம் கேட்டுட்டு மேற்கொண்டு எதுனாலும் முடிவெடுத்துக்கலான்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார். உடனே வந்துட்டு, சரிப்பா நீங்கள் வாங்க, நானும் கிளம்பி தான் இருக்கேன். இப்போவே போய் நம்ம காவேரியோட அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடலான்னு தாத்தாவை வச்சுட்டு ராதா போவாங்க. நம்ம காவேரி ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தாத்தா வீட்டிலேருந்து சித்தி சித்தப்பா 2 பேர்த்தையுமே கூட்டிகிட்டு சாரதா வீட்டுக்கு போவாங்க. அவங்க போனதுமே சாரதா ரொம்ப பதட்டமாயிடுவாங்க. ஐயா மன்னிச்சுக்கோங்க ஐயா, குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இந்த காவேரிக்கு வந்து நான் எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நான் அவளுக்கு அந்த வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, குழந்தைய பார்த்துக்கிறக்கு அவள் இருந்தாலே போதும் தான் எனக்கு தோணுச்சு. அவள் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் போயிட்டா, அதனால் இப்படி ஆயிடுச்சு. அதுக்காகவா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? சிரமம் ஆனது காவேரியால் தான். இப்போ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி அந்த கடவுள் அவனுக்கான தண்டனையை வாங்கி கொடுத்துட்டாரு. இனி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ன மாதிரி சாரதா சொல்ல, உடனே தாத்தா சொல்லுவார், இல்லை சாரதா, நான் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு, என்னங்கய்யா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை இதை கேட்கலாமா என்னன்னு தெரியல, கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. ஆனாலும் நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடுறதுக்காக தான் நான் இப்போ வந்து இதை உங்ககிட்ட கேட்குறேன். நீ தயவு செய்து இதுக்கு சம்மதிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதை பற்றியா சொல்கிறீங்க, எனக்கு என்னென்னு புரியல அப்படின்ற மாதிரி சாரதா கேட்கும்போது, உடனே தாத்தாவும் ராதா சித்தப்பா எல்லாருமே விஜய்கிட்ட என்னென்ன விஷயங்களெல்லாம் சொன்னாங்களோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்று விடாமல் சாரதா கிட்ட சொல்லுவாங்க. இப்போ நம்ம 2 பிள்ளைங்களுமே இப்படி தனியாக வாழ்ந்துட்டு தவிக்கிறாங்கன்னா அதுக்கு நம்மளும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு காரணமாயிட்டோம்.
அதனால தான் சாரதா சொல்கிறேன், அவங்க எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருப்பாங்க? குழந்தையும் அங்கே தாய்ப்பாசம் இல்லாமல் தவிச்சிட்ருக்கு இல்லையா? நீங்களும் யாரும் வந்து போகாமல் இருக்கீங்க. இவ்வளோ சொந்த பந்தம் இருந்தும் அந்த குழந்தை தனிமையில் தானே வாழ்ந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம பழைய ஞாபகங்கள்லாம் காவேரிக்கு வந்தால் தான் இதெல்லாம் செயல்படுத்த முடியும்னு இல்லை, நம்ம இப்போ கூட பண்ணலாம்ல. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், விஜயோட பொண்டாட்டி வந்து காவேரி தான், காவேரிக்கு விஜய் தாங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். ஆனால் நம்ம காவேரிக்கு மட்டும்தான் தெரியாது. நம்ம ஏன் வந்துட்டு காவேரிக்காக நம்ம காவேரியும் கஷ்டப்படுத்தாமல் நம்ம விஜயவே வந்துட்டு திரும்பி கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி காவேரிக்கு திரும்பி வந்துட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாமா? விஜயும் காவேரியும் இப்போவே சேர்ந்து வாழணுன்றது தான் என்னோடய ஆசை. அதனால தான் நான் இப்படி கேட்குறேன். நாங்கள் முறைப்படி வந்து பொண்ணு கேட்டு காவேரி நீங்கள் விஜய்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி நீங்கள் காவேரி கிட்ட பேசலாம் இல்லையா? அதுக்கப்புறம் இடப்பட்ட காலத்தில் அவளுக்கு ஞாபகங்கள்லாம் வந்தால் ரொம்ப சந்தோஷம். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அல்லது ஞாபகமே நம்ம காவேரிக்கு வரலனாலும் பரவாயில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்லபடியாக வந்து சேர்ந்து வாழுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலைங்கய்யா. நான் எப்படி வந்து காவேரியை சொல்லி புரிய வச்சு அவளை சம்மதிக்க வைப்பேன்னு எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் முதல்ல அவட்ட பேசி புரிய வச்சு அவளை ஏற்றுக்க சொல்லி நான் வற்புறுத்தணும். ஏன்னா அவள் சொன்னால் நான் வந்து எந்த மறுப்பும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இப்போ வந்து அவகிட்ட நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறோன்னா, விஜய்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. இப்போ 2ஆம் தரமாக தான் வந்துட்டு விஜய்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா தானே நம்ம காவேரி கிட்ட சொல்ல முடியும். இப்போ அவள் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது அவள் எப்படி யோசிப்பா, இதை எப்படி எடுத்துப்பான்றது ஒரு அம்மாவாக எனக்கு சொல்ல தெரிலைங்க ஐயா. அதுதான் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. விஜயோட ஒய்ஃபு வந்து காவேரி தாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இதில் நம்ம பண்ணுறதுல தப்பே கிடையாது. எனக்குமே என் மருமகனும் என் பொண்ணும் வந்துட்டு சேர்ந்து வாழணும், குழந்தையோட எல்லாரும் குடும்பமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அவங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க அவங்க லைஃப்பில். அதுக்கு காரணம் நம்மளும் தான் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கு. நான் பேசிடுறேன், எப்படியாவது பேசி நான் உங்கள் பொண்ணை திரும்பியும் நான் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வச்சிட்றேன், அதுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சாரதாவும் ஒத்துக்குவாங்க. உடனே சித்தி சித்தப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக, சீக்கிரமாக நீங்கள் இதை பண்ணிங்கன்னா நம்ம இந்த வாரத்துலேயே அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி எங்கள் வீட்டுக்கு நாங்கள் காவேரியை கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து கரெக்டாக வந்துட்டு காவேரி வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுமே, என்ன காவேரி, என்ன ஸ்கூல்லாம் எப்படி போச்சு? இன்றைக்கி பாப்பா வேறு வரல, யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லைம்மா நல்லா தான் போச்சு, அவள் இல்லாமல் தான் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, போர் அடிச்சுது அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லுவாங்க. அம்மா என்னம்மா இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, யார் வீட்டுக்கு வந்தாங்க, இல்லை நீ மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தியா அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, இல்லை அப்படின்ன மாதிரி தயக்கமாக பேசுவாங்க. உடனே சாரதாக்கு வந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாத விஷயத்த காவேரிக்கிட்ட நம்ம இதை உடனடியாக பேசியே ஆகணும். இதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு சாரதா யோசிச்சுட்டு, இல்லடி போன வாட்டி உன்னை பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்கல்ல, அவங்க திரும்பியும் கேட்டாங்க காவேரி, உங்கள் பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களான்னு அப்படின்ன மாதிரி ஆரம்பிக்க, என்னம்மா அவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, எனக்கு கல்யாணத்தில் விருப்பமே கிடையாது, அவங்கள வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சாச்சுல்ல, எதுக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காங்க அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, உடனே சாரதா சொல்லுவாங்க, இல்லைல்லடி அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன், கரெக்டான காரணத்தை சொன்னேன், அதனால் அவங்களே கிளம்பிட்டாங்க, இனிமேல் மேற்கொண்டு நம்மக்கிட்ட அவங்க வரவே மாட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, ஓ அப்படி என்னம்மா காரணம் சொன்னேன், அவங்க அவ்வளோ தூரம் தொல்லை பண்ணாங்கன்னு சொன்னேன், நீ சொன்ன காரணத்தினால அவங்களே திரும்பி போயிட்டாங்களா, அப்படி என்ன காரணம் சொன்னேன் அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, உடனே சாரதா சொல்லுவாங்க, இல்லடி உனக்கு வந்து வேற ஒரு இடத்துல பேசி முடிச்சிட்டேன், மாப்பிள்ளையும் ரெடியாக இருக்காரு, கல்யாணத்தையும் நாங்கள் சீக்கிரமாக நடத்த போகிறேன் அப்படின்னு சொன்னேன், அதிலேயே கேட்டால் அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால திருப்பி போயிட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரி, சூப்பர்மா சூப்பர், பொய்யா தான் சொல்லியிருக்கேன், பயங்கரமான ஒரு பொய் சொன்னதுனால அவங்க அலறி அடித்து போயிருப்பாங்க, அவங்க நினச்சிருப்பாங்க எனக்கு வேற ஒரு கல்யாணம் இன்னும் நடக்க போகுதுன்னு, வேற ஒருத்தங்களுக்கு நீ கமிட் ஆகிட்டேன்னு நினச்சிட்டு அவங்களும் எஸ்கேப் ஆகிருப்பாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, நான் பொய்யெல்லாம் சொல்லலடி, உண்மையை தான் சொன்னேன் அப்படின்ன மாதிரி சாரதா சொல்ல, என்ன உளர்றமா, உண்மையை சொன்னியா, வேற ஒரு இடத்துல நீ எங்கே வந்துட்டு வாக்கு கொடுத்த, யாருக்கு வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணி தரதா சொல்லியிருக்க அப்படின்ன மாதிரி காவேரி ஒரு மாதிரி சுருன்னு கோவமாக கேட்க, உடனே சாரதா, வேற யாரும் இல்லடி,
நம்ம விஜய் தம்பிக்கு தான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்காக பேசியிருக்கேன். அவங்கக்கிட்ட வாக்கும் கொடுத்துட்டேன் காவேரி. விஜய் தம்பி வீட்டிலேருந்து தான் அவங்க தாத்தா சித்தி சித்தப்பாலாம் வந்திருந்தாங்க. அவங்க கேட்டதுனால எனக்கும் வேறு வழி இல்லாமல் நான் வாக்கு கொடுத்துட்டேன்டி. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தான் ஆகணும் அப்படின்ன மாதிரி சொல்ல, ஏம்மா உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. யாரை கேட்டம்மா நீ வாக்கு கொடுத்த? ஆமாம், நான் உனக்கு அவ்வளோ தூரம் பாரமாயிட்டேன்ல, அவ்வளோ தூரம் நான் உன்னை தொந்தரவு பண்ணுறேன்னா? நான் வந்துட்டு வேண்டவே வேண்டாம், எங்கேயோ ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணி என்னை அனுப்பிவிட்டா போகுதுன்னு தானே பார்த்துட்ருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லை காவேரி அப்படி கிடையாது. விஜய் தம்பி ரொம்ப தங்கமான மனுஷன்டி. அவர் மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு மனுஷனை வந்துட்டு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்கணுன்னு எனக்கே ஆசையாக இருக்காதா? நீங்கள் 2 பேரும் அன்றைக்கி பர்த்டே அப்போ பக்கத்தில் நின்னப்போ ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் கண்ணே பற்றும் போல் இருந்துச்சு. அப்போவே நான் முடிவெடுத்தது தான். ஆனால் வந்து அவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, நம்ம பிள்ளையெல்லாம் எங்கே கல்யாணம் பண்ணுவாங்கன்ட்டு நான் அதை பற்றி கண்டுக்காமல் விட்டுட்டேன்டி. ஆனால் இப்போ அவங்களே வந்து பொண்ணு கேட்குறாங்க. தயவு செய்து ஒத்துக்கோ காவேரி, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்டி வாழ்க்கை, அவரை மட்டும் கல்யாணம் பண்ணேன்னா அப்படின்ன மாதிரி சொல்ல, ஏம்மா கொஞ்சமாவது அறிவு இருக்காமா? அவரோட ஒய்ஃப் இன்னும் உயிரோட தாம்மா இருக்குது. அவங்களுக்கு எதுவும் ஆகவும் கிடையாது. என்றைக்குனாலும் அவங்க ஒய்ஃப் திரும்பி வருவாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? அதுவும் போக அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி இவ்வளோ பெரிய குழந்தை வேறு இருக்குது. அவர் எப்படிம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க? எனக்கு 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே கிடையாதுமா அப்படின்ன மாதிரி சொல்ல, ஏ காவேரி, நீ வந்துட்டு சும்மா பேசணுங்கிறக்காக பேசாத. நீயே யோசித்து பார்த்து சொல்லு. உனக்கு அந்த குழந்தை மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லை? ஏன் விஜய் தம்பி உனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லு. அவர் 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு விருப்பமே இல்லைன்னு சத்தியம் பண்ணி சொல்லு பார்க்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ அம்மா, அவரை பிடிக்குதுங்கிறது வேற, அந்த குழந்தை மேலே எனக்கு பாசம் இருக்குதுங்கிறது வேற. அதுக்காக 2ஆம் தரமாக எப்படிமா அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஒருவேளை அவங்க ஒய்ஃபே திரும்பி வந்து என் புருஷனை தான் நான் பிரிஞ்சிருக்கேன், என் குழந்தையும் என் புருஷனையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு வந்து என்கிட்ட சண்டைக்கு வந்தால் நான் என்னம்மா பண்ண முடியும்? அந்த குழந்தை மேலே முழு உரிமையோடையும் அம்மாவாக நான் வந்து பேசி பழகி அவங்க கூட வாழ்க்கையே வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க ஒரு வேளை வந்து என் கண்ணு முன்னாடி நின்ட்டாங்கன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, அவங்களாம் அப்படி வரக்கு வாய்ப்பே கிடையாதுடி. அதெல்லாம் வரவே மாட்டாங்க. இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க வரவே மாட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, நீ எப்படிம்மா அதை சொல்கிற அப்படின்ன மாதிரி காவேரி கேட்பாங்க. அவங்க உயிரோடையே இல்லடி. விஜய் தம்பி உங்ககிட்ட ஏதோ சும்மா சொல்லியிருக்காரு. அந்த அவங்க ஒய்ஃபெல்லாம் இறந்துட்டாங்க. இதை தான் வந்துட்டு விஜய் தம்பியோட தாத்தாவும் சொல்லிட்டு போனாங்க. இப்போ முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உன் கையில் தான் இருக்குது காவேரி. நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காத. கண்டிப்பாக வந்துட்டு நீ ஒத்துக்கிட்டேன்னா அந்த குழந்தைக்கும் ஒரு அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும்டி. அந்த குழந்தை அம்மா இல்லாமல் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுதுன்னு உனக்கே தெரியும். நீயே அதுக்காக தான் அந்த குழந்தை கூட அவ்வளோ பாசமாக இருக்க அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னம்மா இதெல்லாம் அநியாயமாக இருக்குது? அந்த குழந்தைக்கு அம்மா வேணுங்கிறக்காக நான் இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்க முடியுமா? அதுவும் போக எனக்கு கல்யாணத்தில் இஷ்டமே கிடையாதுமா. முதலாவது எனக்கு கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கணும், இல்லை வந்துட்டு ஃபேமிலியாக வாழணும் அப்படின்ற விருப்பமெல்லாம் எப்போவுமே இருந்தது கிடையாது. இப்படி பிடிக்காத ஒரு விஷயத்தை ஏமா என்ன பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்ன மாதிரி கேட்க, அதுக்காக எவ்வளோ காலண்டி நீயும் இப்படியே இருப்ப? நீயும் கங்காவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, யமுனாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, எல்லாத்துக்கும் தங்கச்சி அவளே அடுத்தது கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவா போல இருக்குது. இப்போ நீ மட்டும் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன்? பெத்த 4 பிள்ளைங்களையுமே நான் நல்லபடியாக கரை சேர்த்தா மட்டும்தானே எனக்கு நிம்மதியாக இருக்கும். இதெல்லாம் நீ புரிஞ்சுக்க மாட்டியா காவேரி? ஏன் காவேரி இப்படி எதையுமே புரிஞ்சுக்காமல் பேசுகிற? அவங்க குடும்பம் நல்ல குடும்பம், அந்த தம்பி தங்கமான மனுஷன், உன்னை வந்து நல்லபடியாக பார்த்துக்குவாருன்ற நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். உனக்கே தெரியும், நீ ஏன் என்கிட்ட எவ்வளவோ வாட்டி கேட்டிருக்க, ஏமா திடீர்னு நீ இப்படி மாறிட்டேன்னு. நான் எதுவுமே காரணம் இல்லாமல் இப்படி மாறுவேனா? உன்கிட்ட வந்து பேசுவேனா சொல்லு? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குடி, தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படின்ன மாதிரி சொல்ல, அம்மா எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா? இப்போ உடனே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்னால் வந்து சொல்ல முடியாது. நான் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு தான் பொறுமையாக முடிவெடுக்க முடியும் அப்படின்ன மாதிரி சொல்ல, சரிடி நீ டைம் எடுத்து யோசிச்சு பொறுமையாக இன்றைக்கோ நாளைக்கோ சொல்லு அப்படின்ன மாதிரி சொல்ல, அம்மா நீ என்ன நினச்சிட்ருக்க? இது என்ன வந்துட்டு கடையில் போய் துணி எடுக்கிற விஷயமா? இன்றைக்கோ நாளைக்கோ யோசிச்சு சொல்கிறக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா? உன்னை மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு என்னால் முடிவெடுக்க முடியாது. அதுவும் போக அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிருக்கு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு ஃபுல்லாக தெரியணும். அந்த குழந்தைய பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரியாமல் சடனாக போய் அவர் என்னால் கல்யாணம் பண்ணலாம் முடியாதுமா. நான் வந்துட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்து தான் பதில் சொல்ல போகிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி காவேரி, நீ
யோசித்து பதில் சொல்கிறேங்கிறதுலையே ஒரு நல்ல அபிப்பிராயமாக தான் இருக்குது. அதுவே எனக்கு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்குடி. அந்த கடவுள் புண்ணியத்தில் கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் நடந்துடும். அது போக நான் ஆசைப்பட்ட மாதிரி விஜய் தம்பியும் நீயும் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த குழந்தையோட குடும்பமாக நல்லா வாழணுண்டி. அதை பார்க்குறக்கு தான் நான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காவேரி வந்து தனியாக உட்காந்து விஜய் பற்றியும் குழந்தைய பற்றியும் யோசிச்சுட்ருப்பாங்க. என்ன அம்மா வந்து இப்படி கேட்குறாங்க, விஜய் வீட்டில் வேற இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்களே, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் வேண்டான்னு தீர்க்கமாக என்னால் முடிவும் எடுக்க முடியல. அது ஏன்னு காரணம் எனக்கு தெரியல. விஜய் சார் அவங்க ஒய்ஃபை பற்றியும் அவங்க லைஃப்பை பற்றியும் சொல்லும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் அதுக்கே எனக்காகவே எடுத்துக்கிட்டேன். என் லைஃப்பில் இதெல்லாம் நடந்த மாதிரியே தான் எனக்கு தோணுது. ஒருவேளை என்னையே அறியாமலே நான் வந்துட்டு அவரை விரும்புகிறேன்னா, அந்த குழந்தை மேலே பாசம் வச்சுட்டேன்னா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் விஜய் சாரையும் அம்மாவையும் விட்டு பிரியறக்கும் எனக்கு மனசே வரல. அவ்வளோ தூரம் வந்து அவங்க கேட்கும்போது கூட வேண்டான்னு சொல்ல தோணலையே. இதுக்கு காரணம் என்னன்னு புரியல. ஆனால் விஜய் சார்கிட்ட அவங்க ஒய்ஃபை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு தான் நம்ம மேற்கொண்டு முடிவெடுக்கணும். ஏன்னா அவரோட அபிப்பிராயம் தெரியாமல் நம்ம எதுவும் முடிவெடுத்துடக்கூடாது. அதோட பின்விளைவு வந்துட்டு நமக்கு தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருந்துற போது. ஒருவேளை அவங்க ஒய்ஃபே திரும்பி வர சூழ்நிலை இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? முதல்ல இதை பற்றி நம்ம விஜய் சார்கிட்ட பேசலாம் அப்படின்ன மாதிரி காவேரி டிசைட் பண்ணுவாங்க.